வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது தமிழக வரலாறும் பண்பாடும் என்கிற தொடர் காணொலி வரிசையில் ஆட்சியர் வரலாறு பற்றி வரிசையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முகமதியர் ஆட்சியை பற்றிய காணொலி. இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தானே போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக வரலாற்றை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே இந்த தமிழக வரலாறும் பண்பாடுங்கிற தொடர்காணொலி வரிசையை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வரலாம். இன்றைக்கி பார்க்க போகிற இந்த முகமதியர் ஆட்சி அப்படின்றது ரொம்ப குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டுடைய வரலாற்றில். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, தொல் பழங்காலத்தில் தமிழர்கள் வந்து எப்படி வாழ்ந்தாங்கன்றதை பார்த்தோம். அதுக்கு பிறகு பழைய கற்காலம், புதிய கற்காலம், உலோக காலம்லாம் தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தமிழ்நாடு வளர்ச்சி பெறுது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மூவேந்தர்கள் ஆட்சிக்கு வராங்க. இந்த சேர சோழ பாண்டியர்கள் என்கிற அந்த மூவேந்தர்கள் அரசர்கள் தமிழ்நாட்டை ரொம்ப சிறப்பாக வந்து ஆட்சி பண்ணிட்டு வராங்க. இருந்தாலும் கூட அவங்களுக்குள்ள நிறைய சண்டை சச்சரவுகள் இருந்துகிட்டே இருக்கு. இதனுடைய விளைவாக இதை பயன்படுத்திக்கிட்டு வெளியிலிருந்து சில பேர் வந்து இந்த தமிழ்நாட்டுடைய பகுதிகளை ஆட்சி பண்ண வராங்க. அப்படி வந்தவர்கள் தான் பல்லவர்கள், நாயக்கர்கள் எல்லாமே. அதை தொடர்ந்து வந்த ஆட்சியாளர்கள் ரொம்ப குறிப்பிடத்தக்கவர்கள் இந்த முகமதியர். இந்த முகமதியர் எதற்காக குறிப்பாக தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாங்க, அவங்களுடைய அந்த நோக்கம் நிறைவேறிச்சா அப்படின்றதெல்லாம் இதில் நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வந்து முகமதியர் எதற்காக தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாங்க அப்படின்றத பார்த்துடலாம். இவங்களுடைய முக்கியமான நோக்கம் பார்த்தீங்கன்னா தங்களுடைய மதத்தை பரப்புவதற்காக வந்ததாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டில் வந்து நிறைய செல்வங்களை வந்து குவிஞ்சு கிடந்தது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோயில்களில் நம்முடைய அளவற்ற செல்வங்களை நம்முடைய தமிழ் அரசர்கள்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க, குவிச்சு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்ட இந்த முகமதிய ஆட்சியாளர்கள் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து இங்கே இருக்கக்கூடிய கோயில்களை வந்து சூறையாடினா நிறைய செல்வம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு முடிவு பண்ணி தான் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்ததாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய சில மன்னர்கள் அந்த முகமதியருடைய ஆட்சியாளர்களுக்கு வந்து சரியாக வரி செலுத்தலை அப்படின்றதுக்காகவும் அவங்க படையெடுத்து வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த அரசர்களை வந்து வரி செலுத்தும்படியாக வைக்கிறதுக்காக வந்ததாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் அதற்கான சூழல் இருந்தது. அதாவது நிறைய இங்கே கூச்சல் குழப்பங்கள் இருந்தது. ஒரு ஒற்றுமை இல்லாத நிலை வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசர்கள் கிட்ட இருந்ததுனால இந்த நிலப்பகுதியை நம்ம ஆட்சி பண்ணால் சரியாக இருக்கும், இந்த நேரத்தில் போர் தொடுத்து போனால் இவங்களெல்லாம் வந்து அடிமைப்படுத்திட்டு நம்ம ஆட்சி கட்டிலில் உட்காரலான்னு சொல்லிட்டு முகமதியர் முடிவு பண்ணதுனால தான் இங்கே தமிழ்நாட்டின் மீது போர் தொடுத்து வந்து இங்கே இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் சூறையாடி தங்களுடைய ஆட்சி வலிமையை இன்னும் வந்து மேம்படுத்திக்கிட்டு இன்னும் நிலப்பரப்புகளை கைப்பற்றுவதற்கான வலிமையான ஒரு அரசர்களாக வந்து முன்னேறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிறாங்க. இப்போ முதல்ல வந்து இஸ்லாமிய மதத்தை பரப்புவதற்காகத்தான் இவங்க வந்து இங்கே வந்ததாக வந்து சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா வந்து இஸ்லாமியருக்கு தங்களுடைய மதத்தை எங்கும் பரப்பணும் அப்படின்ற ஒரு பொதுவாக எண்ணம் உண்டுன்னு சொல்லுவாங்க. அதனால் வட இந்தியாவில் ஆட்சி பண்ணிட்டு வந்த இஸ்லாமிய அரசர்கள்லாம் வந்து தங்களுடைய மதத்தை பரப்புவதற்கான வேலையை மிகச்சிறப்பாக வந்து செஞ்சுட்டு தென்னிந்தியாவில் வந்து இந்த மதத்தை இஸ்லாமிய மதத்தை வந்து பரப்பணும் அப்படின்ற எண்ணத்தோடு அவங்க வந்து நிறைய முயற்சிகளை மேற்கொண்டு வராங்க. அதற்கு சாதகமான ஒரு சூழல் வரும்போது அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு அதற்கான அந்த நோக்கத்தை அடைவதற்கான ஒரு போரை தென்னிந்தியாவின் மீது தொடுக்கிறதா சொல்கிறாங்க. அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவின் மீது படையெடுப்பது வந்து தங்களுடைய புனித கடமையாக எண்ணி போர் செய்ததாக சொல்கிறாங்க. குறிப்பாக அலாவுதீன் கில்ஜி, அந்த கில்ஜி வம்சத்தை சேர்ந்த மன்னன் தமிழ்நாட்டை வந்து கைப்பற்றி இஸ்லாமிய சமயத்தை பரப்ப எண்ணியதாக கூறப்படுது. அதற்கான ஒரு படையெடுப்பாக தான் வந்து மாலிகப்பூர் தலைமையில் நடந்த அந்த படையெடுப்பை சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அது வீரபாண்டியனுடைய படையில் அந்த போர் நடந்த சமயத்தில் வீரபாண்டியனுடைய அந்த படையில் இருந்த சுமார் 20,000க்கும் மேற்பட்ட போர் வீரர்கள்லாம் வந்து மாலிகப்பூர் பக்கம் போயிட்டாங்களா. காரணம் வந்து மதம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மாலிகப்பூர் ராமேஸ்வரம் வரைக்கும் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய செல்வங்கள்லாம் கொள்ளையடிச்சிட்டு அங்கே வந்து ஒரு மசூதியை கட்டியதாகவும் சொல்லப்படுது. சரி, இவங்க வந்து எப்படி இந்த நாட்டுக்குள்ளே நுழைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கிறது பாண்டிய நாட்டில் நடந்த வாரிசு உரிமை போர். அது என்னன்னு சொல்லி விரிவாக நம்ம பார்க்கலாம். மாரவர்மன் குலசேகர பாண்டியனுக்கு சடையவர்ம சுந்தர பாண்டியன், சடையவர்மன் வீரபாண்டியன் அப்படின்னு 2 பசங்க. அவங்களுக்கு உள்ள பார்த்தீங்க அப்படின்னா சுந்தர பாண்டியன் பட்டத்தரசுடைய மகன், வீரபாண்டியன் காமக்கிடத்தியுடைய மகன், அதாவது நேரடியாக தன்னுடைய வாரிசாக சொல்ல முடியாத மகன். குலசேகர பாண்டியன் முறைப்படி வந்து பட்டம் சூட்டுவதற்கு உரிய சுந்தர பாண்டியனை வந்து விட்டுட்டு வீரபாண்டியனுக்கு இளவரசு பட்டம் சூட்டுறார்.
இது சுந்தர பாண்டியனுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்துது. நான் தான் பையன், எனக்கு தான் வந்து அதற்கான முழு உரிமை உண்டு. இந்த நாட்டை ஆளக்கூடிய முழுமையான உரிமை எனக்கு இருக்கு. ஆனா என்னை விட்டுட்டு என்னுடைய சகோதரனுக்கு அரசாட்சியை கொடுத்தது மிகப்பெரிய தவறு. அப்பா வந்து தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொம்ப ஆத்திரப்படுறான். இதனுடைய விளைவு என்னன்னா, கிபி 1310ல் இந்த சுந்தர பாண்டியன் தனது தந்தையை கொன்னுட்டு மதுரையை ஆட்சி பண்றதுக்கான அரசனாக தன்னைத்தானே அறிவிச்சுக்கிறான். இதனால 2 சகோதரர்களுக்கு நடுவுல சண்டை ஏற்படுது. இதுல சுந்தர பாண்டியன் வந்து தோற்கடிக்கப்படுறான் அந்த 2 பேரும் நடந்த சண்டையில. அதுக்கு பிறகு அவன் என்ன பண்றான், அலாவுதீன் கில்ஜியினுடைய போர்ப்படை தளபதியான மாலிக் கஃபூருடைய உதவியை நாடுறான். எங்க வந்து உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர பாண்டியன் வந்து அவங்ககிட்ட கேட்குறான், முகமது அரசன்கிட்ட கேட்குறான். இந்த மாலிக் கஃபூர் என்ன பண்றான், சரி உனக்காக வந்து நான் போரிடுறேன்னு சொல்லிட்டு நேரடியாக சண்டைக்குள்ளே இறங்குறான். இந்த மிகப்பெரிய படையெடுப்பையும் போரையும் பார்த்து பயந்து வீரபாண்டியன் அந்த இடத்த விட்டு ஓடிடுறான். இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திட்ட அந்த மாலிக் கஃபூர் என்ன பண்ணுறாங்க, மதுரையை தாக்கி அங்கே இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாத்தையும் கொள்ளடிக்கிறான். இப்போ இந்த 2 பேருக்கு நடுவில் நடந்த அந்த வாரிசு உரிமை போர் எதுக்கு வழிவகுக்குதுன்னா, இஸ்லாமியர்கள் தமிழகத்தில் ரொம்ப ஆழமாக காலூன்றி ஆட்சி பண்ணுறதுக்கான அந்த வழிவகை ஏற்படுத்துது. இப்போ என்ன ஆச்சு, பாண்டிய மன்னர்களை விரட்டிட்டு உதவிக்காக வந்தவன் தான் மாலிக் கஃபூர். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த பாண்டிய பேரரசியே அந்த இடத்த விட்டு விரட்டிட்டு அந்த பகுதியை முழுசும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து தன்னுடைய ஆட்சி பரப்பாக அதை தன்னுடைய ஆட்சி செய்யக்கூடிய இடங்களில் ஒன்றா அறிவிக்கிறான். அந்த இடத்த வந்து கொள்ளடிக்கிறான். அதுக்கு பிறகு அந்த கொள்ளடிச்ச எல்லாத்தையும் வந்து டெல்லிக்கு கொண்டு போகிறான். இப்போது இவங்க இந்த இடத்தெல்லாம் வந்து கொள்ளடிக்க ஆரம்பித்த பிறகு தான் தெரியுது, அடடா இங்கெல்லாம் ஏகப்பட்ட செல்வம் கொட்டி கிடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறான். இது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பாண்டிய நாடு மட்டும் இல்லாமல் சேர சோழ நாடுகள் எல்லா நாடுகள்லையுமே வந்து இந்த வாணிபம்ன்றது ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்தது. பலவிதமான தொழில்கள் பண்ணி அதன் மூலமாக பல ஏற்றுமதிகளை செஞ்சு பல நாடுகள்லேருந்து செல்வங்களை திரட்டி பொருளாதாரத்தில் ஒரு மிகச்சிறந்த ஒரு நாடாக அன்றைக்கு வந்து தமிழ்நாடு வந்து திகழ்ந்திருக்கு. அந்த சமயத்தில் அந்த செல்வங்கள் எல்லாம் வந்து எங்கே சேகரித்து வைக்கிறதுன்னு யோசித்த அந்த சேர சோழ பாண்டியர்கள் கோயில்களில் அந்த செல்வங்களை வந்து சேகரித்து வச்சுருந்துருக்காங்க. இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்ட இந்த அலாவுதீன் கில்ஜி, அவனுடைய தளபதி மாலிக் கஃபூர் இவங்களாம் என்ன பண்ணுறாங்க, ஒட்டு மொத்தமாக இந்த தமிழ்நாட்டை சூறையாடணும், இங்கே இருக்கக்கூடிய செல்வங்கள்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. அதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த பாண்டியர்கள் உருவாக்கி கொடுத்ததுனால அதை பயன்படுத்திக்கிட்டு அவங்கள வந்து விரட்டி அடிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாம் வந்து கொள்ளடிக்கிறாங்க. குறிப்பாக எங்கெல்லாம் கொள்ளடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாலிக் கஃபூர் வீரபாண்டியனை தேடி கண்ணனூர் குப்பம் அப்படின்ற போகிறான். அங்கே இருந்த பெரும் செல்வங்கள் எல்லாம் வந்து திரட்டிட்டு வரான். அதுக்கு அந்த சமயத்தில் பார்த்தோன்னா தில்லை கோயிலில் இருக்கக்கூடிய அந்த செல்வங்கள் எல்லாம் வந்து கொள்ளையடிச்சிட்டு நிறைய பொண்ணு மணி நிறைய இருந்தது, எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு அந்த கோயிலையும் வந்து நெருப்பு வச்சுட்டு தீயிட்டு கொளுத்திட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறான். அந்த போகிற வழியில் பார்த்தீங்கன்னா, தில்லையிலேருந்து மதுரைக்கு போகக்கூடிய அந்த வழியில் திருவரங்கம் கோயில் இருக்குது. அந்த கோயிலையும் விட்டு வைக்கல, அங்கே இருக்கக்கூடிய செல்வங்கள்லாம் வந்து கொள்ளடிக்கிறான். அதுக்கப்புறம் மதுரைக்குள்ளே புகுந்து அங்கே இருக்கக்கூடிய சொக்கநாதர் கோயிலில் இருக்கக்கூடிய செல்வங்கள்லாம் கொள்ளடிக்கிறான். அதற்கு பிறகு தான் வந்து ராமேஸ்வரம் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பொன்னாலான ஆபரணங்கள், நிறைய சிலைகள், யானைகள் எல்லாத்தையும் வந்து கைப்பற்றி கடைசியில் மாலிக் கஃபூர் 512 யானைகள், 5000 குதிரைகள், 500 மணங்கு எடையுள்ள ஆபரணங்கள், அதே மாதிரி விலைமதிப்பற்ற வைரங்கள், முத்து, மாணிக்கம், மரகதம் எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிட்டு அப்புறம் டெல்லிக்கு போகிறான். இந்த மாலிக் கஃபூர் டெல்லிக்கு போகிற சமயத்தில் அலாவுதீன் கில்ஜி என்கிற அரசன் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய அரசன் கிபி 1316 இறந்து போகிறான். அதனால் வந்து அங்கே டெல்லியில் ஒரு மிகப்பெரிய அரசியல் குழப்பம் ஏற்படுது. ரொம்ப பெரிய ஒரு அரசனாக மாற விரும்புகிற இந்த மாலிக் கஃபூர் அங்கே பெரிய அரசியல் குழப்பத்தெல்லாம் வந்து ஏற்படுத்திகிட்டு இருக்கான். குறிப்பாக வந்து அலாவுதீன் கில்ஜியினுடைய அந்த குடும்பத்துக்கு பெரிய அளவு தொல்லை கொடுக்கக்கூடியவனா மாறுறான். இதனால் ரொம்ப குறுகிய காலத்திலே வந்து அவன் கொல்லப்படுறான். அலாவுதீன் கில்ஜிக்கு பிறகு டெல்லி ஆட்சி பண்ணுறது யார் அப்படின்ற அந்த நிகழ்வுகள்லாம் வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய நிகழ்வு நடந்துகிட்ருக்கு. அதுக்கு பிறகு அரியணையில் அமர்ந்து ஆட்சி செய்யக்கூடிய அரசனாக வந்தவன் முபாரக் ஷா அப்படின்றவர் தான். இந்த முபாரக் ஷாவுடைய படை தளபதியாக இருந்தவன் குஸ்ரு கான். இவனை தான் வந்து தென்னிந்தியாவின் மீது படையெடுத்து போகும்படியாக இந்த முபாரக் ஷா மீண்டுமாக அனுப்புகிறான். ஏன்னா நிறைய அங்கே செல்வங்கள் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போது இன்னும் இருக்கிறதெல்லாம் வந்து கொள்ளடிக்கலாம், அங்கே இருக்கக்கூடிய
பகுதியை ஆட்சி பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்ட முபாரக் ஷாவும் இந்த குஸ்ரு கான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய படை தளபதியை அனுப்புகிறான். இந்த குஸ்ரு கான் அப்படின்றவ என்ன பண்ணுறா அப்படின்னா, முதல்ல காகாத்தியர் அப்படின்றவங்கள வந்து போர் தொடுத்து சென்று அவங்கள முறியடித்து அங்கே இருக்கக்கூடிய செல்வங்கள்லாம் வந்து திரட்டுறான். அதற்கு பிறகு கிபி 1317 தமிழ்நாட்டின் பக்கமாக சென்று அங்கே மதுரையில் இருக்கக்கூடியவங்க மேலே மிகப்பெரிய ஒரு போரை தொடுக்கிறான். இருந்தாலும் இவன் போகிற நேரம் பார்த்து பயங்கரமான அங்கே மழை இருக்குது, பயங்கர மழை வெள்ளத்தில் மாட்டிக்கிறாங்க. அதனால் பெரிய அளவு வந்து ஒரு வெற்றியை அங்கே பெற முடியல. அதனால் குஸ்ரு கான் மீண்டுமாக திரும்ப டெல்லிக்கு அழைக்கப்படுகிறான். அதாவது அவன் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து எந்த பயனும் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் வந்து அவனை திரும்ப வந்து அரசரை வந்து கூப்பிட்டுக்கிறான். இந்த குஸ்ரு கானுடைய படையெடுப்புக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஒரு பெரிய குழப்பம் மீண்டும் வந்து ஏற்படுது. இதனால் அந்த கில்ஜி சுல்தானுடைய ஆட்சி ஒரு வாராக வந்து முடிவுக்கு வருது. அதுக்கு பிறகு வந்து துக்ளக் வம்சத்துடைய ஆட்சி வந்து தொடங்குது. இப்படிப்பட்ட இந்த டெல்லியில் அரசியல் குழப்பங்கள் நடந்துட்டு இருந்த இந்த சமயத்தில் வாராங்கல்லை ஆண்டு கொண்டிருந்த 2ஆம் பிரதாபருத்தனன் அப்படின்ற ஒரு மன்னன் தமிழ்நாட்டை குறி வச்சு அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளெலாம் வந்து பிடிக்கணுன்றதுக்காக அவன் தமிழ்நாட்டுக்குள்ளே பூந்துக்கிட்டு இருக்கான். இந்த சமயத்தில் பாண்டியர்கள்லாம் வந்து அவனை எதிர்த்து வந்து சண்டை போட்டு பார்க்குறாங்க. இருந்தாலும் வந்து ஒரு பெரிய அளவு வெற்றியை பெற முடியல. அதுக்கப்புறம் 2ஆம் பிரதாபருத்திரன் காஞ்சிபுரத்தையும் வந்து கைப்பற்றி ஆட்சி பண்ண தொடங்குகிறான். இந்த 2ஆம் பிரதாபருத்தனுடைய இந்த வெற்றியை பார்த்து தாங்கிக்க முடியாத கியாசுதீன் துக்ளக் அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய மகனும் வாரிசுமாக இருக்கக்கூடிய அந்த உலுக் கான் அப்படின்றவனை தென்னிந்தியாவின் மீது படையெடுத்து போயிட்டு யாரோ சின்ன சின்ன ஆட்சியாளர்லாம் வந்து இப்போ இந்த தமிழ்நாட்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு அதே மாதிரி பல பகுதியில் பிடிச்சிட்டு நாங்கள் தான் அரசன்னு சொல்கிறாங்களாம், நீ போயிட்டு நம்முடைய வலிமையை வந்து காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அரசன் உத்தரவிடுறான். அதற்கிடங்க முகமது பின் துக்ளக் என்று சொல்லக்கூடிய இந்த உலுக் கான் தென்னிந்தியாவின் மீது தன்னுடைய படையெடுப்பை தொடங்குகிறான். அரசினுடைய உத்தரவை ஏற்று இந்த உலுக் கான் என்று சொல்லக்கூடிய முகமது பின் துக்ளக் என்ன பண்ணுறான், முதல்ல வந்து 2ஆம் பிரதாபருத்ரனுடைய தலைநகரமான வாராங்கல்லை போய் தாக்குறான். முதல்ல வந்து ஒரு தோல்வி ஏற்படுது. இருந்தாலும் கூட கொஞ்சம் கூட நம்பிக்கை விடாமல் தொடர்ந்து போரிட்ட அந்த உலுக் கான் என்று சொல்லக்கூடிய முகமது பின் துக்ளக் வந்து வாராங்கல்லை தாக்கி அந்த இடத்தை வந்து கைப்பற்றான். இந்த போரில் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றதுனால அதை பயன்படுத்திட்டு கொஞ்சமாக வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ள நுழையிறான் இந்த உலுக் கான். இந்த உலுக் கானுடைய அந்த படைகள் அங்கே ஆட்சி செஞ்சிட்டு இருந்த பராக்கிரம பாண்டியனை வந்து எதிர்த்து தாக்கி போரிடுது. இந்த போரில் பார்த்தீங்க அப்படின்னா பராக்கிரம பாண்டியன் ரொம்ப சிறப்பாக வந்து போர் செஞ்சாலும் கூட கடைசியில் வந்து உலுக் கானுக்கு தான் வெற்றி கிடைக்குது. தமிழ்நாட்டில் டெல்லி சுல்தானுடைய ஆட்சி ஏற்படுது. தமிழகத்தை கைப்பற்றிய உலுக் கான் பின்னால் கியாசுதீன் துக்ளக் இறந்த பிறகு டெல்லி அரியணையில் அமர்ந்து அரசனாக ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரம் கிடைக்குது. இவன் முகமது பின் துக்ளக்காக அந்த பகுதிகளில் டெல்லி உள்ளிட்ட பகுதிகள், அதுக்கப்புறம் அவங்க கைப்பற்றி வச்சிருந்த தமிழ்நாடு போன்ற பகுதிகள்லாம் வந்து ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறான். தமிழ்நாட்டை தன்னுடைய பேரரசு, அதாவது துக்ளக் பேரரசில் 23வது மாநிலமாக இணைச்சி அதை நிர்வாகம் செய்யறதுக்காக ஜலாலுதீன் அசன் ஷா அப்படின்ற ஒருத்தரை வந்து அரசு பிரதிநிதியாக வந்து நியமிக்கிறார். இது வரைக்கும் பார்த்தது இஸ்லாமிய மன்னருடைய அந்த வளர்ச்சியை பார்த்தோம், எப்படி அவங்க தமிழ்நாட்டை வந்து கைப்பற்றினாங்க அப்படின்றத பார்த்தோம். இனி பார்க்க போகிறது இஸ்லாமிய ஆட்சியினுடைய வீழ்ச்சி. அதாவது தமிழகத்தை ஆட்சி பண்ணிட்டு வந்த இஸ்லாமியர்கள் கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டு காலம் தமிழகத்தை ஆட்சி பண்ணிட்டு வராங்க. இந்த சமயத்தில் போசல நாட்டு மன்னன் வீர வல்லாளனுடைய மறைவு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. என்ன மாற்றம்னா, விஜயநகர பேரரசு அப்படின்ற அந்த பேரரசு மிகப்பெரிய ஒரு வல்லரசாக மாறுவதற்கான சூழல் ஏற்படுது. இந்த விஜயநகர அரசன் முதலாம் புக்கன் அப்படின்றவன் போசல நாட்டை கைப்பற்றி தன்னுடைய வசமாக்கி கொண்டு அவன் ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறான். அதாவது வீர வல்லவனுடைய அந்த நாட்டை தன்னுடைய நாடாக்கி கொண்டு முதலாம் புக்கன் வந்து ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறான், தன்னை வழிப்படுத்துகிறான். இந்த சமயத்தில் தான் வந்து இந்த புக்கனுடைய மகன் குமார கம்பனன் அப்படின்ற வந்து தமிழ்நாட்டை கைப்பற்றணும் அப்படின்ற நோக்கத்தோட தமிழ்நாட்டின் மீது போர் தொடுத்து போகிறான். வழியில் தொண்டை மண்டலத்தில் ஆட்சி பண்ணிட்டு இருந்த சம்பூராயர்கள்லாம் வந்து போரிட்டு அவங்கள வந்து தோல்வி அடைய செய்து மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று அதற்கு பிறகு தான் வந்து மதுரையை நோக்கி போர் தொடுத்து போகிறான். அங்கே மதுரையிலும் மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்குது. அங்கே சுல்தானாக இருந்த பக்ருதீன்
முபாரக் ஷா அப்படின்றவனை வந்து ஆட்சியிலேருந்து இறக்கிட்டு அங்கே தன்னுடைய ஆட்சியை கிபி 1362 நிலைநாட்டுறான். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அங்கே இஸ்லாமியருடைய அரசாட்சி அழிவை நோக்கி போகுது. அதுக்கப்புறம் மதுரை பகுதியிலிருந்து முபாரக் ஷாவுடைய வாரிசுகள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய ஆட்சி பரப்பை இழந்து, அதுக்கு பிறகு விஜயநகர அரசன் 2ஆம் புக்கன் அவன் வந்த பிறகு இஸ்லாமியருடைய ஆட்சி முழுமையுமாக கிட்டத்தட்ட கிபி 1378 இந்த இடத்தை விட்டு முழுமையுமாக அகற்றப்படும். இது வரைக்கும் நம்ம பார்த்த முகமதுடைய ஆட்சியை பற்றிய தகவல்கள் எல்லாமே புத்தகங்கள்லேருந்து இணையதளங்கள்லேருந்து திரட்டிய தகவல்கள் அடிப்படையில் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது எல்லாமே வந்து தரவுகள் அடிப்படையிலான தகவல்கள் தான் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட தகவல்கள்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேர்வுக்காக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் வந்து இந்த கதையை முழுமையுமாக புரிந்து கொண்டு அரசருடைய பெயர்களை வந்து குறித்து வச்சுக்கிட்டு யாரெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானவங்க, யாரோட போர் தொடுத்தாங்க, அதனால் வந்து என்ன விளைவு ஏற்பட்டது அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் நினைவு வச்சுக்கிட்டு முழுமையுமாக இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எப்படி வந்து தேர்வில் வினாக்கள் வந்தாலும் நீங்கள் விடை எழுதலாம். அதாவது நிறைய பேர் வந்து ஒவ்வொரு வரியாக வந்து இந்த இதில் ஸ்க்ரீனில் வந்து ஓட விட்டுட்டு அப்படியே சொல்லுங்கள் அப்படின்றீங்க. அப்படி வந்து எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாதுன்றதுனால ஒட்டுமொத்தமாக ஒரு கதையாக நான் எல்லா பாடப்பகுதியும் வந்து கொடுத்துட்டு வரேன். அதே மாதிரி நிறைய கதைகளை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டு வரேன். அதை முழுமையுமாக நீங்கள் உள்வாங்கிட்டு நீங்கள் தேர்வில் எழுதுகிற மாணவர்களாக இருந்தீங்கன்னா அந்த வினாவிற்கேற்ற விடையாக நீங்கள் அதை மாற்றி எழுதலாம். முடிஞ்ச வரைக்கும் நிறைய புத்தகங்கள்ல இருந்தும் நிறைய இணையதளங்கள்ல இருந்தும் தகவல்கள் சேகரித்து ஒருங்க நான் கொடுக்குறேன். தேவைப்படுபவர்கள் எல்லாமே வந்து சரியாக பயன்படுத்திங்க. நன்றி நண்பர்களே. நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன். இது போல் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது. நிறைய பிளேலிஸ்ட்டாகவும் போட்டிருக்கேன். நீங்கள் பிளேலிஸ்ட்டு போய் பாருங்கள். உங்களுக்கு தேவையானது எல்லாமே ஒரு இடத்துல தொகுப்பாக கிடைக்கும். அதை நீங்கள் பார்த்து பயனடைந்து மற்ற இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் நீங்கள் அனுப்பி அவங்களுக்கும் வந்து ஒரு பயனுள்ள காணொளிகளை பார்க்கறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. நன்றி நண்பர்களே. நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன்.